Hello friends, welcome to our channel Yalini Trendz. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு silk saree எப்படி டிசைனர் கவுனா கன்வர்ட் பண்றதுன்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் கட் பண்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி நான் டிசைன் வேணும் அப்படிங்கறத ஹிண்டா ஒரு டிசைன் வரைஞ்சு வச்சிருக்கேன். சோ இது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். நம்ம கட் பண்றதுக்கு என்னெல்லாம் மெஷர்மென்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். சோ இங்க நான் வியூ பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மெஷர்மென்ட்ஸ்லாம் நமக்கு தேவை. அப்புறம் 4 மீட்டர்ஸ் லைனிங் மெட்டீரியல் வேணும். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை அருகாருங்க பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த வளைய பகுதி அதாவது ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ நம்ம அந்த எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. லைனிங் கிளாத் நம்ம எப்பயுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சிங்க் ஆகாது அதுக்கப்புறம். ஓகேயா? இப்போ நம்ம கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் தையலுக்காக விடுறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போது நம்ம அந்த பாடியோட ஹைட் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டோட்டல் ஹைட் வந்து 53, கவுனோட டோட்டல் ஹைட்டு. அதில் 14.5 நம்மளுக்கு பாடிக்கு. அந்த 14.5 அந்த லைன்லேருந்து கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சு மார்க் பண்ண அதே மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளியும் 14.5 கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். எதுக்கு திரும்ப மார்க் பண்ணுறோம் 2 தடவை அப்படின்னா, அந்த லைன் போடுறப்ப க்ராஸாலாம் போட்டுறக்கூடாது, அதுக்காக தான் மார்க் பண்ணுறோம். இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச். இது எதுக்குன்னா தையலுக்காக, ஷோல்டர் பிடிப்போம்ல, அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஹிப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 29 இன்ச் இருக்குது ஹிப்பு. இதை வந்து 4ஆக நம்ம டிவைட் பண்ணணும். 4ஆக டிவைட் பண்ணால் 7.25 வருது. ஸோ அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். 7.25. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் டாட்டுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் டாட் இருக்கு இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். அப்புறம் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா துணிக்கு 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். செஸ்ட் எவ்வளோ இருக்குது? 35.5 இருக்குது. 36ஆக நம்ம வச்சுக்கலாம். டிவைட் பை 4 9 வருது. ஸோ 9 அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 13 இன்ச் இருக்குது. இப்போ 13 - 1 12 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 12 டிவைடட் பை 2 6 இன்ச்சஸ். ஸோ 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே. இப்போ மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கழுத்து அதை 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா அகலமாக வேணும்னா 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 2 கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஆம் ஹோல் நீங்கள் 5லேருந்து 5.5 வச்சுக்கலாம். இங்கே நான் 5.5 வைக்கிறேன். இப்போ 5.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் கர்வ் அப்படியே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஆம் ஹோல் வருது அப்படின்ட்டு. நீங்கள் அந்த லைனில் செக் பண்ணாதீங்க, அது மாதிரி ஷோல்டரையும் விட்டுட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ 7.5 வருது. ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் அது. இப்போது ஆம்ஹோல் பாயிண்ட்டையும் ஹிப் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் ஹிப்பில் வந்து சென்டராக நம்ம மார்க் பண்ணோம்ல, அதில் கனெக்ட் பண்ணணும். ஆம்ஹோல்லேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். 7 எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஷோல்டரில் கரெக்டாக அந்த நெக்கில் வச்சுட்டு 7 க்ராஸாக டேப் வச்சுட்டு 7 மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு கேன்வாஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணலாம். ஸோ ஹிப் எவ்வளோ இருக்குன்னா 8.5 இருக்குது அந்த டாட்டோட சேர்த்து. ஓகேயா? இது பார்த்துக்கலாம். இப்போ ஹைட் அதாவது முன் உயரம், இந்த பஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அது நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் 9. ஆக்சுவலாக அது 9லேருந்து 1 இன்ச் கீழே
10 மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃபோல்டிங் சைட்லேருந்து 3.5 மார்க் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணலாம். நார்மலாக இருக்கிறவங்க 3.5 வைக்கலாம். ஃபேட்டாக இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் 1/2 inch இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் போடலாம். 1/2 inch பக்கத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கோடு போட்டுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்காக இது 1/2 inch இந்த பக்கம் 1/2 inch அந்த பக்கம் 1/2 inch. ஓகே, உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். நாச்சஸ் கொடுத்துக்கலாம். ஆம்ஹோலுக்கு அப்புறம் நெக்குக்கு அந்த 3 inch மார்க் பண்ணல, அதில் சும்மா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தைக்கிறப்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் முடிச்சிட்டோம். பேக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டடாகவே இருக்கணும். பேக்கும் நம்ம எதுவும் ஜிப் அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்க போகிறதில்ல, அதில் ஃபோல்டடாகவே இருக்கலாம். இப்போ அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டை. இப்போ கட் பண்ணிட்டோம். நாச்சஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்து ஆம்ஹோலில் அப்புறம் நெக்கில் நாச்சஸ் கொடுத்துட்டோம். கீழே டாட்டுக்கும் நாச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதை அப்படியே பேக்லேயும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அந்த டாட் பாயிண்ட்டை. இது மாதிரி எல்லாமே நம்ம பாயிண்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிறதுனால ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அதுக்கு தான் இப்போ ஃப்ரண்ட்டை தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஆம்ஹோல் கொஞ்சம் ஒரு 1/4 inch அந்த மாதிரி உள்வெட்டு வெட்ட போகிறோம். இது எதுக்காகனா ஆம்ஹோல் கரெக்டாக செட் ஆகிறதுக்காக. ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஃப்ரண்ட் முடிஞ்சிச்சு. பேக்கு இப்போ நெக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் நெக்கு அது எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோன்னு பார்க்கலாம். எவ்வளோ எடுத்திருக்கோம்? 8.5 எடுத்திருக்கோம் பேக்கு. அதே மாதிரி நெக்கு மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக க்ராஸாக 8.5 மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்ட் நெக் தான் கட் பண்ண போகிறோம். இருந்தாலும் நம்ம கோடு போட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் பண்ணோம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ரவுண்ட் நெக். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 4 மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு லைன் போட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக. இப்போ மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். 9 இருக்குது. டிவைடட் பை 2 4.25 மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லீவ் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
10 இருக்குது. ஸோ அதையும் நம்ம கரெக்டாக 10 இன்ச்சு அந்த கோட்லேருந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 15 இருக்குது. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5. ஸோ இந்த கோடு போட்டுட்டு இன்னொரு கோடு அங்கே இருந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, ஸோ அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு இப்போ ஆர்ம் ஹோல் 7.5 பார்த்தோம்ல, அதை மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கர்வாக அது ரெண்டுத்தையும் அப்படியே கர்வாக கொண்டு போய் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஆர்ம் ஹோலையும் ஸ்லீவ் ரவுண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அங்கேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு அதுதான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஆர்ம் ஹோலில் வேணாம். கரெக்டாக 7.5 வருதா? ஓகே. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாச்சஸ்லாம் கொடுத்துக்கலாம் ஆர்ம் ஹோலுக்கு, அப்புறம் கரெக்டான சென்டர் பாயிண்ட்டுக்கு, அப்புறம் கைக்கிட்ட. இப்போ ரெண்டாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள் வெட்ட போகிறோம். 2 பீஸில் மட்டும் 1/4 இன்ச்லேருந்து அரை இன்ச் வரைக்கும் ஸோ கர்வ் கொடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்வேட்டு அடையாளத்துக்காக ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளோட மொத்த உயரம் 53. இப்போ 53 - 14.5, பாடி ஹைட் வந்து 14. ஸோ அதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருதோ அதுதான் நம்மளோட பாவாடையோட ஹைட்டு. 38.5, அது 38.5 வருது. இதுதான் நம்மளோட ஸ்கர்ட்டோட ஹைட்டு. இதுக்கு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் அவ்வளோ ஹைட்லாம் வராது, கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. இது 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இது வந்து 3 மீட்டர் இருக்குது லைனிங்கு. 53 - 14 38.5. இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 33 தான் இருக்குது ஹைட்டு. ஓகே தான், இது 33 அப்படிங்கிறது இன்னஃப் தான். இப்போ நம்ம லைனிங் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறோம்ல, அதனால் இதில் எந்த வேலையும் இல்லை. இப்போ அடுத்தது சாரியில் நம்ம என்னென்னலாம் லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு கட் பண்ண போகிறோம். நம்ம பல்லு எடுத்துக்கலாம். பல்லு வந்து தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் பல்லுவில் எடுக்க போகிறோம். இது எல்லாமே வந்து பேலன்ஸ் இருக்கிற சாரியில் தான் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் தனியாக. இப்போ மீதி இருக்க துணியில் நம்ம ஸ்கர்ட்டுக்கு அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹைட் எவ்வளோ பார்த்தோம்? 38.5. அதை வந்து பார்டர்லேருந்து நீங்கள் வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுட்டு மேலே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போது பேலன்ஸ் சாரீ வந்து ஒரு 3.5 இருந்தது எனக்கு. ஃப்ரண்ட்டு பேக், ஃப்ரண்ட்டு தான் பல்லுவில் கட் பண்ணிட்டோம்ல, பேக்கு அப்புறம் ஸ்லீவ்லாம் கட் பண்ணோம். மீதி வந்து 3.5 மீட்டர் இருந்தது. நான் ஃபுல்லாகவே ஸ்கர்ட்டுக்கு போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பேக் கட் பண்ணுறோம். அப்படியே மேலே போட்டு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். கழுத்து கட் பண்ணாதீங்க, தைக்கிறப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம பேக்கு. ஸோ இப்போ பேக் முடிஞ்சு, ஸ்கர்ட் முடிச்சிட்டோம், பேக் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக இந்த பார்டர் தான் ஸ்லீவ் கொடுக்க போகிறோம். கொஞ்சமாக தான் அந்த சாரீ கலர் தெரியும், ஃபுல்லாக பார்டர் தான். அந்த ஹாஃப் ஸ்லீவ் இல்லை, அதனால் வந்து ஃபுல்லாக பார்டரே வச்சிடலாம் அப்படின்ட்டு. நல்லாயிருக்கும், லுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம லைனிங் வச்சு கட் பண்ணுறப்ப, அதாவது மேல் பக்கம் துணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக கட் பண்ணாதீங்க எப்பயுமே. ஸோ தைக்கிறப்ப லைட்டாக நகரும் இல்லை, அப்போ வந்து பத்தாமல் போயிடும். அதனால் மேல் துணி வந்து கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேயா? வேறு என்ன பேலன்ஸ் இருக்குது? ஃப்ரண்ட் கட் பண்ணணும்ல, முந்தானில் கட் பண்ணுறோம்ல. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல எந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நான் சொன்ன மாதிரி இதுலேயும் நீங்கள் கழுத்து எதுலேயுமே வெட்டாதீங்க. அது மாதிரி துணி நல்லா விட்டு வெட்டுங்க. தைக்கிறப்ப நம்ம அது எல்லாத்தையும் லைனிங்கையும் மேல் துணியையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இங்கே ஃப்ரண்ட் கட் பண்ணுறப்ப அந்த ஃபோல்டிங் சைடை ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுட்டு லைனிங்கை தள்ளி வச்சு கட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் சின்னதாக டிசைன் பண்ண போகிறோம். என்னென்னா இந்த தர்மக்கோல் பால்ஸில் குட்டி குட்டியாக பட்டன்ஸ் வைப்போம்ல, அதுதான் இங்கே வைக்க போகிறோம். ஆனால் அந்த தர்மக்கோல் பால் எல்லாமே நம்ம வந்து அதை ரெடி பண்ணியிருக்கோம். போன வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ அதை ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். தெரியுதா உங்களுக்கு? 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன்ல முன்னாடி அந்த ஃபோல்டிங் சைடு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் அப்படியே இருக்கட்டும். அந்த மேல் துணி, அதாவது அந்த முந்தானில் கட் பண்ணியிருக்கோம்ல, அது மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டிங்கை லைனிங்கில் ஓப்பன் பண்ணிடாதீங்க. இந்த டிசைனில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அது என்னென்னு. இந்த மாதிரி பால்ஸ் சின்ன சின்னதாக வைக்க போகிறோம். அதுக்காக தான் அதை நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரண்ட் நெக் வந்து கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மேலே 3 இன்ச்சஸ் வருது, அந்த கட் மார்க் பண்ணோம்ல, அது 3 இன்ச்சு. அப்புறம் கீழே டீப்பு 7 இன்ச்சஸ். கேன்வாஸ் இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதே மாதிரி மேலே வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் டீப்பு 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். ரெண்டுமே இப்போ கோடு போட்டோம். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அவுட்டரில் கீழேயும் மேலேயும் 1/4 இன்ச்சு. ஓகே, அதே மாதிரி கீழேயும் ஒரு 1/4 இன்ச்சு போட்டு கோடு போட்டுக்கலாம். இது சிம்பிளாக ரவுண்ட் நெக் தான். ரவுண்ட் நெக் வித் பைப்பிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக நீங்கள் ஷேப் எடுத்துக்கோங்க. ஷேப் எடுத்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணோம்னா நெக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதோட ஷேப் வந்து மாறவே மாறாது. அதுக்காக தான் நம்ம கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ கீழேயும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை மாதிரி இந்த மாதிரி வீ கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அந்த லைனிங் அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்டிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். என்னென்ன கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம ஸ்கர்ட்டுக்கு லைனிங், அப்புறம் சாரீ மெட்டீரியல் கட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பட்டன்ஸ்லாம் வந்து இந்த சுடிதாரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எப்படி மேக் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.